அம்மா எங்க கிளம்பி வந்திருக்கீங்க? ராஜிமா வீட்டுக்கு வரலட்சுமி நோம்பி கும்பிட்றக்கு வந்திருக்கேன் சாமி. வரலட்சுமி நோம்பி கும்பிட்றக்கா? எப்போ கும்பிட்றோம்? சாயங்காலம் கும்பிட்றேன் சாமி. சாயங்காலம் கும்பிட்றக்கா. இன்னைக்கு வரலட்சுமி நோம்பிக்கு ராஜிமா வீட்டுக்கு வந்திருக்கோம் சாமி கும்பிட்றக்கு. ராஜிமா எங்களுக்கெல்லாம் காஃபி போட்டுட்டு இருக்காங்க. நான் விரதங்காட்டிக்கு நான் காஃபி குடிக்கிறது இல்லை, அம்மா குடிப்பாங்க. அக்கா வந்திருக்காங்க, மாமா வந்திருக்குது, எங்க மாமா வந்திருக்கிறாங்க, எங்க வீட்டுக்காரு, அவர் தான் எங்க வீட்டுக்காரு, இது எங்க அக்கா. ராஜிமா காஃபி கொண்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. வாசப்படி நிலவெல்லாம் நல்லா தொடச்சி விட்டுட்டு நிலவுக்கு வந்து மஞ்சள் பூசிட்டு இருக்கிறாங்க. சித்திமா உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. பெரியக்கா வந்து தேங்காய்க்கு மஞ்சள் பூசிட்டு இருக்கிறாங்க. நம்ம தேங்காயை வச்சு தான் நம்ம சாமி உருவம் செய்ய போகிறோம், உருவப்படம் வச்சு. அதனால வந்து மஞ்சள் பூசிட்டு இருக்கிறாங்க. சின்னக்கா நிலவுக்கு மஞ்சள்லாம் பூசிட்டு சந்தன குங்குமம் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஏர் குடிக்கிறதுக்கு மஞ்சள் கலக்கிட்டு இருக்கோம். நம்ம என்ன ஒரு விசேஷம் பண்ணாலும் ஃபஸ்ட்டு நம்ம பிள்ளையார் தான் பிடிச்சி வைக்கணும். பிள்ளையார் தான் நம்ம எல்லாத்துக்குமே முதல் கடவுள். அதனால் பிள்ளையார் தான் ஃபஸ்ட்டு பிடிச்சி வைக்கணும். சாயங்காலம் சாமி கும்பிட்றதுக்கு தட்டு எல்லாத்துக்கும் கொடுக்கணும்ல, அதுக்கு இப்போவே ரெடி பண்ணி வைக்கிறாங்க. ஒரு தட்டு சில்வர் தட்டு வாங்கியிருக்கோம். அந்த சில்வர் தட்டில் ஜாக்கெட் பீட் ஒன்று வச்சு 2 வளையல் எடுத்து கட்டி வச்சுக்கிறாங்க. 2 வளையல், பூவு, வெத்தலை பாக்கு, சரடு இதெல்லாம் வச்சு கொடுக்கறக்கு எல்லோரும் இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. சாயங்காலம் டைம் ஆயிரும்னு சொல்லிட்டு இப்போவே ரெடி பண்ணி வச்சிட்ருக்குறாங்க. இது எங்கள் சின்ன அக்கா, இது எங்கள் பெரியக்கா, 2 பேர் ரெடி பண்ணி வச்சிட்ருக்குறாங்க. தீர்த்த கலசத்தில் அரைவாசி அரிசி போட்டுக்கலாம். தீர்த்த கலசத்துக்கு மேலே தான் நம்ம தேங்காய் வச்சு சாமி உருவம் வைக்க போகிறோம். இதுதான் எங்கள் அண்ணி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தேங்காய் சொருகிட்டு இருக்காங்க. அண்ணன் ஒய்ஃபு. இதுதான் எங்கள் அத்தை. இவங்க தான் ஃபுல் சமையல். இன்னைக்கு சமையல் மாஸ்டரே இவங்க தான். சூப்பராக சமையல் செய்வாங்க. எல்லா விசேஷத்துக்கும் இவங்க செய்வாங்க, சூப்பராக செய்வாங்க. எங்கள் அத்தையோட பொண்ணு தான் இங்கே வந்து இஞ்சி அறுத்துட்டு இருக்காங்கல்ல, இது எங்கள் அத்தை பொண்ணு தான். லயா ஹாய் சொல்லு. நல்லா ஏறி உட்காரு. நான் உன் தாய்
ஓ, ஆட்டி விட்றீங்களா? சாமியை அலங்காரம் பண்ணிட்டு வீட்டு வாசலில் தாமரைப்பூ கோலம் போட்டு அதில் சாமியை வச்சு சூடங்காட்டி அப்புறம்தான் சாமி வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகணும். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இருக்கிறோம் சூடம் காட்டி. சாமிக்கு ஆராத்தி எடுத்து தான் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகணும். அதனால ஆராத்தி எடுத்துட்ருக்குறோம். சாமியை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வரோம். இங்கே பாருங்க சாமி எப்படி வராங்கன்னு பாருங்க. சாமியை அழைச்சிட்டு வந்து சாமி ரூமில் பூஜை ரூமில் சாமியை வச்சிடலாம். சாமியை பூஜை ரூமில் வச்சுட்டு தேங்காய் பழம்லாம் உடைச்சி நல்லா சாமி கும்பிட்டு சாமி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம் எல்லாரும். இங்கே பாருங்க எங்கள் வீட்டு வரலட்சுமி அம்மனை பாருங்க. சாமியெல்லாம் கும்பிட்டு சித்திமா கையாலேயே வந்தவங்களுக்கெல்லாம் ஜாக்கெட் பிட்டு அந்த தட்டு எடுத்து வச்சுருந்தோம்ல, மஞ்சள் குங்குமம் வளையல் பூவு அதெல்லாம் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் ஃபேமிலியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இட்லி பொங்கல் பூரி எல்லாம் சாப்பிட்டாச்சு.